நம்ம பூமிக்கும் சூரியனுக்கு இடைப்பட்டிருக்க இந்த டிஸ்டன்ஸை காட்டிலும் 3 மடங்கு தொலைவில் ஒரு விண்கல் நம்ம சூரியனை சுற்றி வளம் வந்துட்டு இருக்கு. ஒன்றா தான் இருக்குது, ஆயிரக்கணக்கில் விண்கல் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த விண்கலோட பேர் சைக் 16 அண்ட் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எம் டைப் ஆஸ்ட்ராய்டு. இது எம்னா மெட்டாலிக். எஸ், இந்த விண்கல் முழுக்கவே நிறைய மெட்டல் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அயன், நிக்கல், கோல்டே கொண்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதோடைய விட்டம் 225 கிலோமீட்டர். பூமியில விழுந்தா ஒரு புல் பூண்டு கூட மிஞ்சாது. பட் விழுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இது நம்ம சூரியனை ஒரு பெர்ஃபெக்டான சர்க்கிள் ஆர்பிட்ல தான் சுத்திட்டு இருக்கு. 1800s இதை பத்தின டீடைல்ஸ் இருந்தாலும் டெக்னாலஜி வளர இதை இன்னும் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. இதோடைய அந்த ஷேப் கிட்டத்தட்ட உரிச்ச உருளைக்கிழங்கு போல தான் இருக்கு. பட் அதை விட முக்கியமா நிறைய மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் இருக்கு. எப்படி இது உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில ஹைபோதேசிஸ் சொல்லப்படுது. அதில் மிக முக்கியமா இந்த சூரிய குடும்பம் உருவாகிற சமயத்திலேயே பூமி செவ்வாய் கிரகம் போலவே ஏகப்பட்ட குட்டி குட்டி இந்த கற்கள் ஒன்னா சேர்ந்து அது ஒரு குட்டி பிளானட்டை உருவாக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அதோடைய ஒரு கோரா தான் இந்த கல் உருவாக்க பார்த்துருக்கு. பட் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மேபி இன்னொரு கல் மோதி அந்த ப்ராசஸை, ஒரு பிளானட் உருவாக்க வேண்டிய அந்த ப்ராசஸை தடுத்து நிறுத்திருக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் இங்க நீங்க பார்க்குற இந்த கல் ஒரு ஃபெயில்டு பிளானட்டோட மையப்பகுதி கோரா இருக்க சான்சஸ் அதிகம். நம்ம பூமியோட மையப்பகுதிக்கு போய் அது எப்படி உருவாச்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் கண் முன்னாடியே ஒரு ஃபெயில்டு பிளானட் கோர் இருக்க அந்த சமயத்தில் அதை ரிசர்ச் பண்ணுறதுக்காக சில ஸ்பேஸ் கிராஃப்ட்டை நாசா ஏவி விட்டுருக்காங்க. அது ஒரு பக்கம் நடக்கட்டும். இதுக்குள்ள கோல்டு, நிக்கல், அயன்லாம் அதிகமாக இருக்க அந்த காரணத்தினால இந்த பூமியில கொண்டு வந்து வித்தா எவ்வளோ தேரும்னு நினைக்கிறீங்க? $10,000 குவாட்ரில்லியன். சிம்பிளா அது வித்த காசை பூமியில இருக்க எல்லாருடைய அக்கௌண்ட்லயுமே சரி பாதியா பிரிச்சு போட்டா 83,000 கோடி ரூபாய் விழுமாங்க. போதுமா?